வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று இமாச்சல பிரதேசம் செல்ல உள்ளார். காங்க்ரா மாவட்டம் தர்மசாலாவில் உள்ள இமாச்சல பிரதேச மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது திரு ராதாகிருஷ்ணன் அங்குள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்துகிறார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நோட்டீஸ் சமர்ப்பித்துள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யக்கோரி நோட்டீஸ் அனுப்புவது வரலாற்றிலேயே இது முதன்முறையாகும். முதலீடுகள், உற்பத்தி மற்றும் உலகளாவிய சந்தைகளை கைப்பற்றுவதற்கு இந்தியா ஒரு ஈர்ப்பு மையமாக உருவெடுத்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். NXT உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், அண்மை காலமாக இந்தியா மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் உற்பத்தி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதை சுட்டிக்காட்டி பேசினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் வேட்புமனு தாக்கல், மனுக்களை ஆய்வு செய்தல், விதிமீறல்களை கண்காணித்தல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயார் செய்தல் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்தார். புதுச்சேரி சேதராப்பட்டு குருமாம்பேட் மின்பாதையில் இன்று பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சேதராப்பட்டு தொழில்பேட்டை, சேதராப்பட்டு பழைய காலனி, புதிய காலனி, முத்தமிழ் நகரின் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. பெண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி தகுதிச் சுற்றின் அரையிறுதியில் இந்திய அணி இத்தாலியை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.